ஏக்கா அந்த பின்னாடி கொடுக்காரங்க அந்த அம்மாவுக்கு 3 மருமவல்ல பெரிய பெரிய மருமவ சின்ன மருமவெல்லாம் அந்த அம்மா கைக்குள்ள வச்சுக்கிட்டு நடு மருமவளை கொடுமைப்படுத்துது. அதான் பாரு அந்த மருமவளை மதிக்கிறதே கிடையாது, சோறாக்குறதும் கிடையாது. ஏன்னா மற்ற அந்த 2 பெரிய மருமகம் சின்ன மருமகம் இந்த மாதிரிலாம் சேர்ந்து நல்லா உட்காந்து அரட்டடிக்கிறதான். அந்த 2வது வந்து சோறாக்கி வைக்க மாட்டுக்கு. இதுங்க நல்லா தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு எல்லாம் செட்டு போட்டுக்கிட்டு அது கூட பேசாம எங்க போனாலும் எங்களுக்குலாம் சமைக்கிற வேலை இல்லை, நாங்களும் ஜாலியாக தூங்கி எந்திரி போட்டு நக்கல் அடிச்சுட்டு வருது அந்த 2வது மருமவளை. அப்புறம் அதுக்கு நியூஸ் வந்துருச்சு. அப்புறம் அதுகிட்ட என்னமான்னு கேட்டேன், நாங்கள் 3 பேர் இருக்கிற இடத்துல சண்டையில் தனியாக சோறு ஓலை வச்சு ஆக்கக்கூடாது, நம்மளையால குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆக்கினேன். இதுங்க தின்னுட்டு ஊரெல்லாம் இப்படி சொல்லுதா, என் காதுக்கு வந்துருச்சு, இனிமேல் தனியா நான் உழ வச்சு சோறாக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுல இருந்து அதுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் போட்டு சோறாக்கிக்குதான். இப்ப பாரு, இப்ப மாமியா ஒழுங்கா இருந்திருந்தா பெருசும் சின்னதும் ஒழுங்கா இருந்திருக்கும், அந்த குடும்பமே பிரிஞ்சிருக்காது. இப்ப இந்த அம்மா பாரு அந்த 2 மருமகளோட சேர்ந்துட்டு ஜாலரா போடப்போ குடும்பமே பிரிஞ்சு போச்சுக்கா. அதான் பாருக்கா, எனக்கு இருந்தாலும் மாமியாங்கிறவங்க 3 மருமம் 4 மருமம் இருந்தாலும் ஒத்துமே எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஓட்டணும்.